friends, welcome to Kumari Special. இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி. நான் ஆல்ரெடி சேனல்ல வந்து சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அப்லோட் பண்ணி இருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு நிமிஷத்திலே சூப்பரா எப்படி ஒரு சாக்லேட் கேக் வந்து கப்பில் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா ஒரு நிமிஷத்திலே சாக்லேட் மக் கேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சாக்லேட் மக் கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மைக்ரோவேவில் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது வந்து கிளே கப்போ அல்லது மைக்ரோவேவ் சேஃப்னு போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஏதாவது காஃபி மக் அல்லது டீ கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதை எடுத்துக்கோங்க. அதை போடலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் பண்ணின சுகர், இந்த பவுடர் சுகரையும் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் அதையும் போடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லாமல் பேக்கிங் சோடா இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு போடுங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் போதும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இதை வந்து ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஊற்றலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றலாம். இது ஆப்ஷனல் தான், நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த லம்ஸ் ஒன்றும் இல்லாமல் கட்டி ஒன்றும் இல்லாதது மாதிரி அதை வந்து நல்லா ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கேக்குக்கு தேவையான இந்த பேட்டர் வந்து ஃபுல் கப்பும் இருக்கிறது மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த கேக் வந்து பொங்கி வரும்போது அது வந்து வெளியே வந்துடும். ஸோ வந்து ஒரு 3/4 கப் அளவு நமக்கு அந்த பேட்டர் இருந்ததுன்னா அது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். எப்படி நல்லா கட்டி ஒன்றும் இல்லாதது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இதுக்கு மேலே கொஞ்சமாக தூவிடலாம். சாக்லேட் மக் கேக்குக்கு தேவையான கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இனி இதை அவனில் வச்சு ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துலேயே சூப்பராக டேஸ்டியான சாக்லேட் மக் கேக் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 800 வால்ட்டுக்கு மேலே உள்ள அவன் எல்லாமே வந்து ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த கேக் ரெடி ஆகிரும். உங்களுக்கு 800 வால்ட்டை விட கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரை ஆகும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பவுடர் சுகர் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நல்ல லுக்காக இருக்கும். நிமிஷத்திலே நம்ம சாக்லேட் மக் கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.